ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KaviSaran vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கசப்பே இல்லாமல் ரொம்ப மொறுமொறுப்பாக எப்படி பாவக்காய் வறுவல் செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வறுவலுக்கு 2 பாவக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மசாலா பொடி பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். புளி எதுக்கு அப்படின்னா நமக்கு கசப்புத்தன்மை சுத்தமாக தெரியாமல் இருக்கும். புளி சேர்க்கும் போது இந்த அளவுக்கு புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்புத்தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலே 2 நிமிஷத்துக்கு பாவக்காயை நல்லா வதக்கிடலாம். எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியெலாம் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியே பாவக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை தண்ணியில் கரைச்சி இந்த புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி சேர்க்கும் போது பாவக்காயில் இருக்க கசப்பு தன்மையே நமக்கு தெரியாது. பாவக்காய் வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த தண்ணியிலே பாவக்காய் நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. பிளேட் போட்டு மூடிடலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரம் வெந்துடும். பாவக்காய் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது தண்ணிலாம் வற்றிடுச்சு. ஆயில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆயிலே நல்லா இந்த பாவக்காய் வேகணும். லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த எண்ணெயிலே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பரான பாவக்காய் வறுவல் முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அடிக்கடி இதை ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.